ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சாப்டர் 100. பார்த்த உடனேயே பரதன் ராஜ்யத்தை ஆட்சி பண்றான் அப்படின்னு நினைச்சுண்டு ராஜ்ய பரிபாலனத்திற்கு வேண்டிய நீதிகளை ராமன் உபதேசம் பண்றார். தசரதர் மரணம் அடைஞ்சுட்டார். பரதன் ராஜ்யத்தை வேண்டாம்னு சொல்லி தபஸ்விகளுடைய தர்மத்தையும் விரதத்தையும் அனுஷ்டிச்சுண்டு வரான் அப்படின்னு தெரிஞ்சா உபதேசம் பண்ண சமயம் கிடைக்காதே. தசரதர் எப்போதாவது உயர்ந்த புஷ்பங்களை பார்த்தா குழந்தை பரதனுடைய தலையில இதை வச்சா அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அந்த பரதன் ஜடையும் தலையுமா இப்படி நிக்கிறானே, அழகான வஸ்திரங்களை பார்த்தா நமது குழந்தை பரதன் இதை போட்டுண்டா அழகா இருக்குமே அப்படின்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட பரதன் இப்படி மான் தோல் மர உரிகளை போட்டுருக்கானே, ஒரு பொருளை இதை வாங்கிக்கோ அப்படின்னு தசரதர் சொன்னா கூட பரதன் அவ்வளவு ஈஸியா அதுக்கு ஒத்துக்க மாட்டான். இப்போ அவனே தனக்கு ஆக வேண்டிய காரியத்தை தானே கைகூப்பி நமஸ்கரித்து மற்றவாழ்கிட்ட கேட்கும்படி இருக்கே. மிருதுவான புஷ்ப சயனத்துல உட்கார்ந்தா கூட பரதனுடைய தேகம் தாங்காது அப்படின்னு தசரதர் அவனை எப்போதும் தன் மடியிலே உட்காத்தி வச்சுப்பார். அப்படிப்பட்டவன் இப்போ வெறும் தரையிலே கிடந்து புரளும்படி ஆயிடுத்தே அப்படின்னு ராமன் ஆச்சரியப்படுறார். கணக்கில்லாத கிரணங்களோடு இந்த உலகத்தையே பிரகாசிக்க பண்ற சூரியன் அந்த தினத்தினுடைய முடிவுல சகல தேஜஸும் குறைஞ்சு பூமியில விழுந்து கிடக்கிறத போல மகா தேஜஸ்வியான பரதன் அத்தனை தேஜஸும் குன்றி போய் இப்படி பூமியில விழுந்து கிடக்கிறத பார்த்து ராமனும் அங்கு இருக்கிறவா எல்லோரும் ரொம்ப துக்கப்படுறா. தேகம் மெலிஞ்சு நிறம் மாறி இவன் பரதன் அப்படின்னு அடையாளமே கண்டுக்க முடியல. ராமன் அவனை வாரி எடுத்து பிரியத்தோடு அணைத்து உச்சி முகுந்து தன்னோட துக்கத்தை எல்லாம் அடக்கிண்டு பரதனை சமாதானம் பண்றார். நீ இந்த காட்டுக்கு எப்படி வந்தே? நம்ம அப்பாவுக்கு கிட்ட இருந்து சகல பணிவிடைகளையும் இப்போ நீ பண்ணணும் இல்லையா? அவர் உன்னை விட்டு பிரிய மாட்டாரே. அவர் உயிரோடு இருந்தா நீ இந்த காட்டுக்கு வரத்துக்கு எந்த நியாயமும் இல்லையே. கேகய ராஜ்யத்தில் இருந்து இவ்வளவு தூரம் நீ வந்ததை பார்க்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தேகம் இழைச்சு நிறம் மாறி அடையாளம் தெரியாம போயிருக்கையே. இந்த கோரமான காட்டுக்கு நீ என்னத்துக்காக வந்த? மகாராஜா எப்படி இருக்கார்? நீ அவருடைய அனுமதிய வாங்கிட்டு தானே என்னை பார்க்க வந்திருக்கணும். உன்னை விட்டு அவர் ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டாரே. அவர் துக்கத்தால சொர்க்கத்துக்கு போயிட்டாரா? பலசாலிகளான சத்துருக்கள் இந்த சமயம் பார்த்து ராஜ்யத்தை பிடுங்கிட்டுட்டாளா? இல்லைன்னா பிரஜைகளுக்கு உன்னிடத்துல விசுவாசம் குறைஞ்சு போய் கைகேயி என்ன காட்டுக்கு துரத்தினத்துக்காக ஒன்ன நகரத்திலேருந்து துரத்திட்டாளா? இது மாதிரி இருந்தா பரதன் சைன்யமும் பரிவாரங்களும் சுமந்திரரும் இன்னும் எல்லாரும் எப்படி வந்திருக்க முடியும்? பரதனை விட்டு பிரிஞ்ச துக்கம் தாங்காம தசரதர் இறந்துடுவார் அப்படின்னா அவன் கேகய தேசத்துக்கு போன உடனேயே அவர் மரணம் அடைஞ்சிருக்கணும். அப்படி எதுவும் நடக்கல. ராமனுக்கு தன்னை விட்டு அவர் பிரிந்தால் அவருக்கு மரணம் வரும் அப்படின்னு தெரியாதா? தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்பாக்கு பணிவிடை பண்றதுக்கு உனக்கு அஸ்ரத வந்துடுத்தா, அதனால அவரை விட்டுட்டு நீ வந்துட்டியா? பரதனை இப்படி ராமன் சந்தேகப்பட்டு அத அவங்கிட்டயே கேட்கவும் பண்றார். இப்படி கேட்கறது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயமாத்தான் இருக்கு. வசந்த குலத்துல பிறந்தவரும் சத்தியம் தவறாதவரும் கணக்கில்லாத அஸ்வமேதங்களையும் ராஜசூயங்களையும் செய்தவரும் தர்மத்திலிருந்து விலகாதவருமான தசரத சக்கரவர்த்தி நன்னா இருக்காரா? கொடுத்த வாக்கு தவற முடியாத காரணத்தால் வந்த கஷ்டங்களை பார்த்து வருத்தப்பட்டு அவருக்கு ஏதாவது வியாதி வந்துடுத்தா? அத சொல்லத்தான் நீ வந்திருக்கையா? பல கஷ்டமும் துக்கமும் அனுபவிச்ச என் தாய் கௌசல்யை இப்போ சௌக்கியமா இருக்காளா? அவளை விட என் பக்திக்கும் பிரியத்திற்கும் பாத்திரமான உன் அம்மா கைகேயி தான் நினைச்ச காரியம் முடிஞ்சு சுகமா இருக்காளா?
இந்த விஷயத்த ராமன் இங்கே தனியா அழுத்தி சொல்றார். தசரதனுடைய ஸ்திதியை பத்தி ராமன் கேட்ட கேள்விக்கு பரதன் பதில் சொல்ல இடமே தராம, அவன் எதுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்காம, அந்த நேரத்துல அவசியமே இல்லாத ராஜநீதி தர்மத்தை அவனுக்கு இவர் எதுக்குதான் உபதேசம் பண்றார் அப்படிங்கிறது தெரியல. இந்த விஷயத்த எல்லாருக்கும் உபதேசிக்கணும் அப்படின்னு நினைச்சுண்டு இத யாராவது பிற்காலத்துல ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்றார். இஷ்வாகு குல மன்னர்களின் குலகுருவான வசிஷ்ட பகவான நமது முன்னோர்கள் பூஜித்தபடி நீயும் பூஜிக்கிறையா? மகா புத்திமானும் இகபர தர்மங்களை ஒரே மாதிரி அனுஷ்டிக்கும் அவர் அந்தந்த காலங்கள்ல நீ செய்ய வேண்டியத உனக்கு ஞாபகப்படுத்துறாரா? தேவதைகள், அப்பா, அம்மா, பெரியோர்கள், ஆச்சாரியர்கள் இவாளையெல்லாம் நீ திருப்தி பண்ணிட்டு இருக்கியா? ராஜநீதியில் நிபுணரான சுதன்வாவை பூஜிக்கிறையா? மந்திரிகள் எல்லாம் நம்ப தகுந்தவாளா இருக்காளா? நீதி சாஸ்திர நிபுணர்களோடு ஆலோசனை பண்றது அரசனுக்கு ரொம்பவும் ஜெயத்தை கொடுக்கும். சரியான நேரத்துல படுத்து சரியான நேரத்துல எழுந்து ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் விருத்தி பண்ண யோசிக்கிறியா? ராஜ்ய காரியத்தை மத்தவா கிட்ட கலந்து ஆலோசனை பண்றியா? ராஜ்ய ரகசியங்கள் காப்பாத்தப்படுறதா? நல்ல புத்திமான உன்னோட சேர்த்துக்கிறியா? வேலைக்காரர்களுக்கு அவாவா வேலையை மட்டும் செய்ய சொல்றியா? இல்லைன்னா அவளுக்குள்ள சண்டை வந்துடும். நம்பிக்கைக்கு இடமானவர்களை மட்டுமே முக்கியமான காரியத்துல ஈடுபடுத்திட்டு வரையா? தண்டிக்கத்தகாதவர்களை தண்டித்து அதனால பிரஜைகள் உன்னை அவமதிக்காமல் இருக்காளா? பிறரை வஞ்சிப்பவர்களை உன்னோடு சேர்த்துக்காம இருக்கையா? யுத்த வீரர்களுக்கு நல்ல பகுமானமும் சம்பளமும் தரையா? க்ஷத்ரிய குலத்துல பிறந்தவா கிட்ட அன்போடு நடந்துண்டு அவ உனக்காக உயிரையும் கூட கொடுக்க தயாரா இருக்காளா? உன் தூதர்கள் புத்திசாலியா சொல்றத புரிஞ்சுண்டு நடக்கிறவாளா இருக்காளா? உன் ராஜ்யத்திலேந்து துரத்தப்பட்டவா திரும்பி வந்தா அவ பலவீனமானவா அப்படின்னு நீ அலட்சியப்படுத்தாம இருக்கியா? அவளை ரொம்ப ஜாகிரதையா நாம வாட்ச் பண்ணணும். ராஜ்யத்துல யானைகள் உற்பத்தி பண்ற இடம் ரகசியமா வச்சுட்டு இருக்கியா? வேலைக்காரர்கள் சுலபமாக உன்னை பார்க்கும்படி நீ வச்சுக்க கூடாது. அவசியம் இருந்தா கண்டிப்பாக அவளை நீ பார்க்கணும். வரவு அதிகமாகவும் செலவு குறைவாகவும் இருக்கா? முற்பகலில் தர்மத்தை சம்பாதிக்கணும், பிற்பகலில் அர்த்தம், மாலையில் காமம். இதையெல்லாம் நீ சரியா செய்யறியா? வேட்டை, சூதாட்டம், மதுபானம், பெண்களோடு காலத்தை கழிக்கிறது போன்ற விஷயத்தை எல்லாம் விட்டு விலகி இருக்கியா? நீ சாஸ்திரங்களை கேட்டதின் அடையாளமாக நல்ல ஆச்சாரமுடையவனாகவும் நல்ல நடத்தையோடும் இருக்கையா? நான் சொன்ன இந்த விஷயங்கள் ஆயுள், கீர்த்தி, தர்மம், அர்த்தம், காமம் எல்லாம் தரக்கூடியது. உன் புத்தி இந்த வழியிலே போறதா? உன்னிடமிருந்து உதவி எதிர்பார்க்கும் நண்பனுக்கு உதவி பண்றியா? மேலே சொன்ன நீதிகளை நன்கு அறிந்து கொண்டு நமது முன்னோர்கள் போல குடிகளை தர்மமாக நீ ஆண்டு வந்தா இந்த லோகத்துல பூமண்டல அதிபதியாக இருப்ப. உன் பிராரப்த காலம் முடியும் போது இந்த தேகத்தை விட்டுட்டு ஒரு ஞானியாக உத்தம லோகத்தை நீ அடைவாய் என்று ராஜ தர்ம ரகசியத்தை ராமன் பரதனுக்கு உபதேசம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி இந்த 100வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 101வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.